உங்க முன்னாள் நண்பர் நக்கீரன் கோபால் அண்ணன் அவர்கள் மிக கடுமையா உரிமையில அவன் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்களா? அண்ணனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறதுன்னு தெரியல. உள்ள வந்து பேசும்போது, "அண்ணே, அண்ணே" யார்கிட்டயும் தெரியும் உங்களுக்கு. மடியில துப்பாக்கி இருக்கிற போது, கூனி குறுகி மீசையெல்லாம் தொங்கி போய் வரும். நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு மீசைக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு, அப்படி கம்பீரமா நின்னுக்கிட்டு, யார பார்த்து நீங்க அவன் இவன் பேசுனீங்க? வீரப்பனாரையே பார்த்து அவன் இவன் பேசின வாய் வெளியில வந்து, உள்ள பேசுனீங்க. ம். உங்களுக்கு தெரியுமா ஒரு செய்தி? ஒரு 2 நிமிடம் காலதாமதமாகி இருந்தால், நக்கீரன் கோபால் அவர்கள் நடுக்காட்டில் பிணமாக்கப்பட்டிருப்பார். நான் அந்த உண்மையை இன்னைக்கு தான் சொல்றேன். நாகப்பா மாரடைக்கு என்கிற ஒரு உதவி இயக்குனரை ராஜ்குமாரை காட்டுக்குள் அழைத்துச் செல்கிற போது அவரையும் அழைத்துச் சென்றார்கள். ஓர் இரவு 67வது நாள் அந்த மாரடைக்கு நாகப்பா அவர்கள் வீரப்பனாரை தூங்குகிற போது, எப்போதும் வீரப்பனார் வந்து கோணிச்சாக்கு போட்டுக்கிட்டு தான் தூங்குவார். ஏன் தெரியுமா? கோணிச்சாக்கில் சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். முழிச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் பார்ப்பார் ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கை. ஆனால் இருந்தாலும் அன்றைக்கி கோணிச்சாக்கு போட்டு தூங்கும்போது உறங்கிட்டார். அந்த நாகப்பா மாரடைக்கு தலையில் அறுவாள் எடுத்து வெட்டிட்டார். கொடிக்கயிறு டெண்டடிச்சுப்போம்ல, அதில் கொடிக்கயிறு போகும். அந்த கொடிக்கயிறு தேக்கியும் அவருக்கு வந்து வெட்டு விழுந்துருச்சு. அதை தமிழ் தேசிய விடுதலை படையுடைய தலைவர் மாறன் தான் தையல் போட்டு அதை சரி பண்ணார். அவரை அடிச்சே கொண்டாங்க. ஏன் கொண்டாங்கன்னா, இல்லங்களை குள்ள வந்தியா நீ அப்படின்ட்டு மலையில் தாளவாடி பகுதி மாயாத்துக்குறையில் ஒரு உச்சியில் வச்சு அடிச்சு கொண்டாங்க. அதை வீடியோ எடுக்கப்பட்டது. அந்த வீடியோவை நக்கீரனுக்கு அனுப்பிவிட்டோம். அதை வீடியோ எடுத்தது நீ தான், இந்த கொலை நடக்கும்போது நீ அங்கே தான் இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நக்கீரன் மேலே ஒரு வழக்கு போட்டான் ஜெயலலிதா அம்மையார். இந்த வழக்கு இவனை கொண்டா நம்ம மேலே விழுந்துரும் சொல்லிட்டு இரவோட இரவா அவனை அவுத்து விட்டுறான். அந்த ஆள் தப்பிச்சு ஓடி தெரிச்சு போய் ஓடி போயிறாரு நக்கீரன் கோபால். அவர் அவுத்து விட்டதுக்காக இது தெரிஞ்ச உடனே வீரப்பனார் கணக்கு முடிச்சு விட்டுருங்க அந்த மீசையை, அவனை வெளியில் விடாதீங்க, மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து வணங்கி தப்பித்து ஓடி வந்தவர் தான் நக்கீரன் கோபால். அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு பணம் கையாடல் என்றெல்லாம் பேசப்பட்டது. நிறைய பணங்களை கையாடல் செய்திருக்கிறார் என்று. அதற்கு உரிய நண்பர்களை ஒரு நாள் நானும் அழைத்து வருவேன். அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வருவோம். அதில் மாற்றம் இல்லை. இப்படித்தான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பார் அப்படின்னு வீரப்பனார் அடிக்கடி சொல்லுவார். அதில் முதல் கேட்டகரியில் நக்கீரன் கோபால் இன்னைக்கு இருக்கிறார்.